ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரஹீமா சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய ரெசிபிஸ் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபஸ்ட் இஃப்தாருக்கு ஒரு 2 நாளைக்கு முந்தையே எங்களோட வீட்டில் எங்களோட தங்கச்சி, எங்களோட அம்மா எல்லாருமே வந்திருந்தாங்க. அதோடு ஃபஸ்ட் இஃப்தாரும் எங்களோட வீட்டில் சஹர் செஞ்சுட்டு இஃப்தாருக்கு எங்களோட சாட்சியார வீட்டில் இன்வைட் பண்ணியிருந்து, அப்போ சாட்சி வீட்டில் போன நேரம் தான் இது ஃபஸ்ட் இஃப்தாரண்டு. எனக்கு நிறைய வீடியோஸ் எடுக்க கிடைக்கல. இந்த ஷார்ட் ஹிட்ஸை மட்டும் தான் நான் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு கிடைக்கல. கொஞ்சம் அங்கே பிஸியாக பேசி கொண்டு இருந்து ஃபேமிலி டைம்ன்றதால. அதோட செகண்ட் இஃப்தார் அந்த எங்களோட வீட்டில் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அப்போ இந்த மாதிரி சிம்பிளாக தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். செகண்ட் இஃப்தார் பார்த்தீங்கன்னா இஃப்தார் முடிச்சுட்டு கொஞ்சம் இஷாயம் தொழுந்துட்டு அப்படியே நாங்கள் தங்கச்சியோட வீட்டுக்கு போனோம் நிகாம்புக்கு. அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே தான் அடுத்த 2 இஃப்தாருக்குமே நான் நிகாம்பில் தான் இருந்தேன். புள்ளியோல் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நோன்பு எங்களோட கேயானுமே பிடிச்சிருந்தார். இப்போ நோன்பு 5 போகுதுன்னு நினைக்கிறேன். 5மே புள்ள மாஷா அல்லாண்டு பிடிச்சாரு. அதோடு எங்களோட மகதியும் கேயானும் நோன்புன்றதால தான் கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்பெஷலாக எல்லாம் வைக்கிறேன். ரயானும் பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் அவரும் எல்லாரோடையும் உட்காந்து கொண்டு நோன்பு பிடிக்கிறது எப்படி என்று சொல்லி இஃப்தார் எப்படி செய்கிறேன்னு எல்லாம் பார்த்து கொண்டு இருந்தார். இது அடுத்த நாள் நான் சொன்ன மாதிரி தங்கச்சியோட வீட்டுக்கு வந்துட்டேன். அப்போ அந்தாண்டு இஃப்தார் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு தான் இது கஞ்சி செய்கிறதுக்கு பச்சரிசி பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராம்ஸ் மாதிரி நல்லா கழுவி கொஞ்சம் கூடையாகவே தண்ணி அதில் காட்டிக்கிற மாதிரி கொஞ்சம் நிறையவே தண்ணி வச்சு உப்பு போட்டு அதை வேக வைப்பேன். என்னோடய தங்கச்சி வீட்டில் எப்போயுமே இஃப்தார் அரேஞ்ச்மெண்ட் செய்ய போல் கொஞ்சம் கூடையாகவே தான் செய்யணும். என்னென்று சொன்னால் அவளோட ஸ்டாஃப்ஸுக்குமே சேர்த்து தான் வீட்டில் செய்வாள். நாங்கள் இன்றைக்கு 1 கிலோ பானைக்கு கஞ்சி காய்ச்சிருந்தேன் 400 கிராம்ஸ் ரைஸ் போட்டு. ஆனால் அது எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாகவே இருந்துச்சு. நாங்கள் அடுத்த நாளைக்கும் வச்சியே அதை குடிச்சிருந்தோம். அவ்வளோ மிச்சமாக இருந்துச்சு எங்களுக்கு. பார்த்திங்கன்னா உளுவரிசியும் ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கொண்டோம் தேவையான அளவு உப்பை போட்டுட்டு. இங்கே பார்த்திங்கன்னா கஞ்சிக்கு தேவையான பீஃப் அது போனோடு எடுத்து வச்சிருக்கிறோம். போன்லெஸ் பீஃப் நாங்கள் பன்னுக்கு ஃபில்லிங் செய்கிறதுக்கு வேண்டி அதையுமே கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறோம். உங்களுக்கு பீஃபை பார்த்தாலே விளங்கும், கொழுப்பொண்டும் இல்லாமல் நல்லா கட்டியாக தான் நாங்கள் எப்போவுமே பீஃப் வாங்கிட்டு வருவோம். இது பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த சின்ன தோல் துண்டுகளை கூட வெட்டி விட்டுருவோம். ஏனெண்டா எங்களோட உமாவும் ஹார்ட் பேஷண்ட்ன்றதால இந்த கொழுப்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எப்பயுமே வீட்டில் சேர்த்துக்கொள்ள மாட்டோம். இப்படி கட்டியாக நல்லா இறைச்சி மட்டும் கட்டியாக வைக்கிறது தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா இது நாங்கள் எங்களோட பன் ஃபில்லிங்க்கு ஏற்கனவே ஒரு பேட்ச் நாங்கள் பிளெண்டரில் போட்டு அரைச்சி வச்சு கொண்டோம். இது பார்த்திங்கன்னா செகண்ட் பேட்ச். இந்த மாதிரி பெரிய ஜாரில் போட்டு தான் அரைச்சி கொண்டோம். உங்கள்கிட்ட சின்ன ஜாரிக்குமெண்டா அதில் போட்டும் அரைச்சி கொள்ள இயலும். கடையில் கீமா வாங்கினா நிறைய கொழுப்புகள் எல்லாம் சேர்த்து தான் அரைச்சி கொடுப்பாங்க. அதை விட வீட்டிலே அரைக்கிறது ஈஸி. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் போன்லெஸ் சின்ன குட்டி பீசஸையும் கஞ்சிக்கு சேர்த்து கொள்வோம்னு சொல்லி போன்லெஸ் குட்டி பீசஸ் கொஞ்சமும் நல்ல போனோட இருக்கிற பீஃபும் எடுத்து அதையுமே அந்த குக்காவி கொண்டிருக்கிற ரைஸ்லேயே போட்டு அதோடய குக் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். இந்த ரைஸ் கொதிக்க போப்பில் இந்த பச்சை அரிசி எப்பயுமே கொதிக்க போப்பில் இப்படி நுர வரும். அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு குக் பண்ணுறதுக்கு. அதோடைய நாங்கள் ஃபில்லிங்க்கு தேவையான வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வெங்காயம்ன்றதால ஒரு 4 வெங்காயம் எடுத்துக்கிறோம். குட்டி குட்டியாக சொப் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்களோட வீட்டில் புள்ளியோல் இந்த ஆனியன் எல்லாம் கடிப்பட்டால் சாப்பிட மாட்டாங்க. அவங்களோட வாய்க்கு கடிப்படாத அளவுக்கு குட்டியாக தான் சொப் பண்ணி எடுத்துக்கொள்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா இப்போ பீஃபும் இந்த ரைஸுமே நல்லா சேர்ந்து குக்காவி கொண்டு இருக்குது. பீஃப் நல்லா புதிய இறைச்சி, அதோட அந்த செல்லுவாங்களே அந்த கண்டு இறைச்சின்னு சொல்லி அது குயிக்காகவே குக்காகிடும். அதோடைய நாங்கள் ஒரு சைடில் இந்த பீஃப்ட ஃபில்லிங் கீமா செய்கிறதுக்கு அரைச்சி வச்சு இந்த இறைச்சியை இந்த மாதிரி ஒரு ஹீட்டாவின ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கொள்வோம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இதை மட்டும்தான் நாங்கள் ஹீட்டாவின ஒரு பேனில் சேர்த்துக்கொள்ளணும். இந்த பீஃப்லேருந்தே தண்ணி ரிலீஸ் ஆகும்.
அதோட ஒரு 4-5 ஏலக்காவையும் தட்டி சேர்த்துக்கொள்கிறேன். உங்களோட வீட்டில் இருக்கிற ஏலக்காய் நல்லா வாசமானதாக இருந்துச்சுண்டா ஒரு 2-3 சேர்த்துக்கொண்டா போதும். நாங்கள் ஒரு 4-5 சேர்த்திக்கிறோம். இதில் வாசம் போதான்றதால பார்த்திங்கன்னா உங்களுக்கு விளங்குது தானே, இந்த இறைச்சியில் இருந்து வந்து தண்ணி ரிலீஸ் ஆகி கொண்டிருக்குது. அந்த தண்ணியிலேயே தான் இதை குக் பண்ணணும். இதை அப்படியே சிம்லேயே வைங்க. அடுப்பை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். நல்லா சிம்மில் வச்சுக்கிறேன். பார்த்திங்கன்னா சிம்லேயே வச்சதோட வந்து இது நல்லா குக் ஆகிட்டு, ஏன்னா இது குயிக்காக குக் ஆகும். என்கிட்ட அரைச்சி வச்சுக்கிற கீமா தானே. அதோடு அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் ஒரு 3-4 டீஸ்பூன் மாதிரி சேர்த்திக்கிறேன். ஆயிலையும் சேர்த்து இப்போ தான் ஆயிலில் வந்து இதை வதக்கி கொள்கிறேன். இந்த ஆயிலையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நாங்கள் கட் பண்ணி வச்சு இந்த ஆனியன் நிற்குது, அதையுமே இதில் சேர்த்துக்கோங்க. ஆனியனும் நல்லா குக் ஆகணும், டிரான்ஸ்பேரண்ட் கலர் ஆகணும். வேறையாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதோடைய கறி லீவ்ஸ் இந்த மாதிரி நல்லா தின்னாக கட் பண்ணிக்கோங்க. அதோடைய வந்து சில்லி, க்ரீன் சில்லியும் ரெட் சில்லியும் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ கலர்ஃபுல்லாகவும் மிகுமே ஃபீலிங். அதனால தான் நல்லா குட்டியாகவே சாப் பண்ணி வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதுவும் நல்லா வதங்கணும். எந்த ஒரு பீஸுமே வைக்கக்கூடாது. தக்காளியோ க்ரீன் சில்லியோ விளங்குற மாதிரி இல்லாமல் நல்லா வதங்குற அளவுக்கு போட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி சேர்த்திக்கிறேன். அதோட பார்த்திங்கன்னா இது கியூமின் பவுடர், சீரகத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன், அதோட பெப்பர் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கொள்கிறேன். இதோடைய வந்து கறி பவுடர், நாங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறது மசாலா பவுடர், அது வந்து நாங்கள் ஒரு டீஸ்பூன் மாதிரி தான் சேர்த்திக்கிறேன். எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் புளியோல் வந்து இந்த தக்காளி ஒனியன் எல்லாம் கடிப்பட்டால் வந்து தின்றதுக்கு விருப்பம் இல்லை. அதனால நாங்கள் அதை எல்லாமே நல்லா வதக்கி தான் வந்து இந்த ஃபில்லிங்காக செஞ்சு கொண்டோம். நல்லா டேஸ்ட்டாக ஈக்கும். கட்டாயம் நீங்களும் வந்து இந்த ஃபில்லிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை குக் ஆகிட்டு உங்களுக்கு விளங்குது ஐக்கம். இதில் எந்த எக்ஸ்ட்ரா ஆயிலும் இல்லை, எந்த தண்ணியும் இல்லை, ட்ரையாக ஆகிக்குது. இந்த மாதிரி தான் ஃபில்லிங் ஈக்கணும். நாங்கள் சமோசாவோ பன்னுக்கோ ஃபில்லிங் செய்ய போல் கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதெல்லாம் ஊற பார்க்கும். இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோடு நாங்கள் வந்து அதை வந்து வேறொரு பாஸ்கெட்டில் மாற்றிக்கொள்கிறேன். அதோடய நாங்கள் அதை ஃபில்லிங் செஞ்ச சட்டியிலே வந்து கஞ்சிக்கையும் தாளித்து விடுவோம் என்று சொல்லி, இது பார்த்திங்கன்னா இதுக்கு சஹர் நேரம் நாங்கள் பீஃப் ஃப்ரை பண்ணினோம். அந்த ஆயிலை தான் எடுத்துக்கிறோம். அந்த ஆயிலே வந்து ஒரு ஒனியன், ஒரு பெரிய ஒனியனை கட் பண்ணி சேர்த்திக்கிட்டேன். அதோட கறி லீவ்ஸ் கொஞ்சம் போட்டு தாளித்து கொள்கிறேன். நிறைய பேர் வந்து கஞ்சிக்கு தாளிக்கவும் மாட்டாங்க. அது அப்படியே டிரெக்டாகவும் கஞ்சியில் சேர்க்குறேன்டாலும் சேர்த்து செய்யலும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிக்குமேட்டு செஞ்சேன். அதோட ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்துக்கொள்கிறேன். அது வதங்குற டைமில் வந்து இங்கே பீஃப் கீமாக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லைமை வந்து நாங்கள் புளிஞ்சி விட்றோம் புளித்தன்மைக்கு. இது கட்டாயம் செய்யுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/2 லெமனை புளிஞ்சி விட்டிங்கன்னு சொன்னால், லெமன் இல்லை லைம் சொல்கிறேன், லெமன் என்றாலும் ஓகே தான். இப்போ இதே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஆறுறதுக்கு ஒரு சைடில் வச்சுக்கொள்ளுவோம். அதோடு இந்த சைடில் பார்த்திங்கன்னா வந்து எங்களோட வெங்காயம் வந்து வதங்கிட்டு அதோடய வந்து ஒரு பெரிய தக்காளி வந்து ஒன்று இல்லை, இதுக்கு 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். 3 தக்காளி, ஒரு 4-5 க்ரீன் சில்லியும் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். இதோடய பார்த்திங்கன்னா வந்து கறி பவுடர் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்திக்குது. நான் சொல்கிற குவான்டிட்டியில் செய்ய போல் இந்த மாதிரி அளவுலேயே ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்குது. அதோடைய பெப்பர் வந்து அதுவும் ஒரு 3/4 டீஸ்பூன் மாதிரி சேர்த்திக்கிறேன்.
இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோடைய வந்து நீங்கள் உங்கள்கிட்ட ஸ்டாக் பவுடர் ஈக்குமெண்டா அப்படி இல்லாட்டி சுப் கேட்ட ஈக்குமெண்டா சேர்த்திங்கண்டா இன்னமுமே டேஸ்ட் வந்து நல்லா ஈக்கும், கஞ்சியும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக ஈக்கும். நாங்கள் வீட்டில் தான் எங்களுக்கு தேவையான மாதிரி செய்கிறோம்ன்றதால புள்ளியோளுக்கும் கொடுக்குறோம்ன்றதால வந்து எந்த ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியண்ட்டுமே சேர்க்கல. ஆனால் சுப் கேட்டை சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இதை தாளிச்சதை வந்து அப்படியே எங்கள்கிட்ட வெந்து கொண்டிருக்கிற இந்த அரிசியில் போட்டுட்டோம். அரிசியும் பார்த்திங்கன்னா இந்த டைமில் நல்லா குக்காக இருக்குது, கடைஞ்சி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா குக்காக விடணும். அதோடய வந்து நாங்கள் 2 கேரட் அதையும் கிரேட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த கிரேட் பண்ணின கேரட்டையும் வந்து இந்த டைம்லேயே சேர்த்துக்கொள்கிறோம் கஞ்சியில். சேர்த்துட்டு நல்ல ஒரு பெரிய கரண்டியால் வந்து இந்த அரிசியெல்லாம் நல்லா கடைஞ்சி விடணும். உங்களுக்கு பார்க்க போல் விளங்கும் எங்களோட கஞ்சி வந்து நல்லா வெந்திக்கி. நாங்கள் பால் இப்போ சேர்க்கல, நேரத்தோடைய கஞ்சை இந்த அரிசியை எல்லாம் வேக வச்சுட்டு லாஸ்ட்டாக வாங்க சொல்கிறதுக்கு ஒரு 1/2 hour போல் பாலை ஊற்றுவோம். இங்கே பார்த்திங்கன்னா வந்து சட்னி அரைக்கிறதுக்கு ஏற்கனவே வந்து கொஞ்சம் கோகோனட்டை போட்டு நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டோம். அப்போ அந்த எங்களுக்கு அந்த சட்னியை சாப்பிட போல் வந்து தேங்காய் தண்ணி தனியாக இருக்காது. அது நல்லா அரைச்சிட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சம், க்ரீன் சில்லி 2 சின்ன வெங்காயம், அதோட பெப்பர் ஒரு half டீஸ்பூனும் இல்லை ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி, தேவையான அளவு உப்பு, ஒரு half லைம் வந்து நல்லா புழிஞ்சி விடுங்க. அதோடையே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இது பிளெண்ட் பண்ண போல் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா நான் காட்டுற மாதிரி வரும் வீடியோவில். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக க்ரீன் சில்லி சேர்க்குறேன்னாலும் சேர்த்துக்கொள்ளையிலும் நல்லா இருக்கும். எங்களோட புள்ளியோளும் சாப்பிட்றேன்றதால நாங்கள் மிச்சம் க்ரீன் சில்லி சேர்க்கல. இந்த சட்னி எதுக்கு அரைச்சேன்னு பார்ப்பீங்களே, சட்னி அரைச்சே வந்து உளுந்து வடை செய்கிறதுக்கு. உளுந்து வடைக்கு பார்த்திங்கன்னா உளுந்து வந்து நாங்கள் ஒரு 5 hours மாதிரி ஊற வச்சுருந்தேன். அதோடு நீங்கள் வந்து உளுந்து வடைக்கு அரைக்க போல் தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வடிச்சிட்டே வந்து பிளெண்டர் கப்பில் சேர்த்துக்கோங்க. நான் காட்டுற மாதிரியே அரைங்க. ஃபஸ்ட்டுக்கு தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைங்க. உங்களுக்கு பிளெண்ட் பண்ண போல் விளங்கும் தண்ணி தேவையான்னு சொல்லி. தண்ணி தேவைண்டா மட்டும் கொஞ்சமாக தெளித்து விடுங்க, நிறைய தண்ணி ஊற்றிட வேணாம். அப்போ வடை வந்து கையால் வடை போடுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்காது, வாட்டரி ஆகிக்கும். அதனால் வந்து நான் காட்டுற மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து உளுந்து வடை ரெசிபி வேணுமெண்டா என் சேனலில் நான் ஏற்கனவே அதை அப்லோட் பண்ணிக்கிறேன். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலில் பாருங்கள் உளுந்து வடை ரெசிபி, அதை பார்த்து வந்து ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிக்கி கறி லீவ்ஸ் கட் பண்ணியிருக்கிறேன். அதோடைய வந்து க்ரீன் சில்லி அதையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே உளுந்து வடைக்கு தேவையான அளவு உப்பு, பெப்பர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பமெண்டா சேர்த்துக்கோங்க. நான் வெங்காயம் இந்த க்ரீன் சில்லி எல்லாம் கொஞ்சமாக தான் சேர்த்திக்கிறேன். நிறைய சேர்த்திங்கன்னா வந்து நல்லா டேஸ்ட்டாக ஈக்கும். எங்களோட புள்ளியோல் வந்து அவ்வளோ விருப்பம் இல்லைன்றதால வந்து நாங்கள் ஒரு வெங்காயம் தான் சேர்த்திருந்தோம். 500 grams உளுந்துக்கு வந்து ஒரு வெங்காயம் என்று கொஞ்சம் தான். நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் என்ன நல்லா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா விளங்கும் என்ன கன்சிஸ்டன்சியில் ஈக்குதுன்னு சொல்லி. தண்ணியாக ஈக்கக்கூடாது, வடை போடுறதுக்கு கஷ்டமாயிக்கும். இந்த மாதிரி வெங்காயமெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் அடித்து பிசைஞ்சு விடணும். அப்போ தான் வந்து அதில் ஏர் பபிள்ஸ் ஓமாவி வந்து எங்களோட வடை வந்து சாஃப்டாக வரும். இந்தியாவிலெல்லாம் வந்து வடை செய்ய போல் நார்மலாக அவங்களோட கிரைண்டரில் தானே அரைப்பாங்க. அப்போ நார்மலாகவே ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். நாங்கள் பிளெண்டரில் அரைக்கிறதால வந்து கொஞ்சம் கையால் அடித்து பிசைஞ்சு கொள்ளணும். வாங்க செல்லத்துக்கு ஒரு 1/2 hour போல் தான் பார்த்திங்கன்னா நாங்கள் கஞ்சிக்கு வந்து பாலே ஊற்றி கொண்டோம். நாங்கள் வந்து ஃப்ரெஷ் கோகோனட் மில்க் சேர்க்கல, அந்த அன்றைக்கு ரெடிமேட் மில்க்கை தான் கரைச்சி சேர்த்திக்கிறோம். நீங்கள் ஃப்ரெஷ் மில்க் சேர்க்குறேன்டா சேர்த்துக்கோங்க. இனி இந்த கஞ்சி வந்து எங்களுக்கு எவ்வளோ எந்த கன்சிஸ்டன்சியில் ஓணுமென்று சொல்லி பார்த்து அந்த அளவுக்கு தான் நாங்கள் பால் சேர்த்துக்கொள்ளணும். நார்மலாக கஞ்சி வந்து இறுக்கமாக இருக்காது, கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். அதுவும் வந்து நாங்கள் சூடாக இருக்க போப்பில் வந்து லூஸாக இருந்ததுக்கு ஆற போப்பில் வந்து திக்காகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது சுற்றி கொஞ்சம் லூஸாகவே வந்து வாட்டரியாக தான் கஞ்சியை கொஞ்சம் செஞ்சு கொள்ளணும். உளுந்து வடையும் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் சுடவே செஞ்சு எடுப்போம். வந்து லாஸ்ட் மினிட்ஸில் தான் ஒரு 1/2 hour போப்பில் தான் வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்திருந்தோம். இந்த காட்டுற மாதிரி ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு உளுந்து வடை வந்து நீங்கள் மாவை சரியாக பிசைஞ்சு எடுத்துட்டிங்கன்னா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
கையில் தண்ணி தொட்டு தான் மாவை வந்து நீங்கள் போடணும். அப்போ ஈஸியாகவே வரும். 2 சைடையும் பார்த்தீங்கன்னா பொன்னிறம் ஆவினத்துக்கு போகிற வந்து வடை நல்லா கிறிஸ்பியாக உள்ளுக்க சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக வரும். நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு மாவுமே கலக்காமல் தனி உளுந்தில் வந்து வடை செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு உளுந்து வடை ரெசிபி போட்டிக்கிறேன். அதில் வந்து மைதா மாவு கலந்து செய்கிறது எப்படின்னு தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதோடய இந்த பன்னில் பார்த்திங்கன்னா இப்போ ஃபில்லிங்கையும் வச்சுக்கொள்கிறேன். பிள்ளைகளுக்கு வந்து வேறே ஹாட் டாக் பன்ஸும் செஞ்சுருந்தோம் சொசேஜ் வச்சு. அவங்க ஆசைன்றதால 2 பேரும் நோம்புன்றதால வந்து அவங்க ஆசையானதை செஞ்சு கொடுப்போமேண்டு. அதோட பீஃபும் வந்து நாங்கள் வச்சுருந்தோம், அவங்க விருப்பம் வேண்டாம் தின்னட்டுமேண்டு. தங்கச்சியோட ஸ்டாஃப்ஸுக்குமே குயிக்காக ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். இது அந்தாண்டைக்கு இஃப்தாருக்கு நாங்கள் பவலே செஞ்சு வச்ச ஜூஸ் தான். அந்த ஜூஸ் எப்படி செய்கிறேன்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதோடு எங்களோட அம்மா வந்து நைஃப் எல்லாம் ஷார்ப் பண்ணி எடுத்துக்கொள்கிறாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வுட் ஏப்பல்னு சொன்னால் ஸ்ரீலங்கன்ஸ்க்கு தெரியுமோ தெரியா, டிவுல்லுன்னு சொல்லுவாங்க, சிங்களத்தில் டிமுல்லுன்னு சொல்லுவாங்க, விலாங்கான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் ஒரு பேர் சொல்லுவாங்க. இதில் தான் ஜூஸ் செய்ய போகிறோம். நான் அந்த காயை காட்டுறதுக்காக தான் அந்த வீடியோவை எடுத்திருந்தேன். அதில் ஒழுங்காக அவங்களுக்கு விளங்கிச்சான்னு தெரியா. இப்போ பார்த்திங்கன்னா அந்த காயை உடச்சி அதுக்கு இருக்கிற அந்த இதை தான் எடுக்கணும். நான் வரதுக்கு முந்தையே எங்களோட அம்மா காயை உடச்சிட்டாங்க. அதோட தான் நான் அவங்களுக்கு அதோட மட்டையை காட்டி கொண்டிருக்கிறேன். அதை உடச்சி அதுக்கு இருக்கிறத தான் ஸ்பூனால் எடுத்துக்கிறாங்க, வலித்து எடுத்துட்டு இதில் பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்து நாங்கள் அந்த தேங்காய்க்கு பால் புளிவோம் தானே, அந்த மாதிரி நல்லா புளிஞ்சி எடுக்கணும். எங்களோட அம்மா எப்பயுமே வந்து பிளெண்டர் யூஸ் பண்ண விருப்பம் இல்லை. என்ன ஜூஸஸ் செய்கிறதா இருந்தாலும் அவங்க கையாலேயே புளிஞ்சி இந்த இதால் தேலவடியால் வலித்து அந்த பழைய இதிலே தான் செய்வாங்க. பிளெண்டரில் அடித்தா அதில் சீட்ஸ் எல்லாம் கடிப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து அவங்க கையாலேயே இந்த தண்ணி சேர்த்து இதில் ஜூஸஸ் எல்லாம் நல்லா புளிஞ்சி ஒரு ஸ்ட்ரெயினரில் வடித்து எடுத்துக்கொள்கிறாங்க. இப்போ அதெல்லாம் அவங்க எடுத்ததுக்கு போகிறோம். அதில் ஒரு 4 ஏலக்காவை தட்டி சேர்த்திக்கிறாங்க. அதோடைய வந்து அதுக்கு தேவையான கோகோனட் மில்க் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக ஈக்கணும். கோகோனட் மில்க் இதுக்கு சேர்க்க போகல. அதுவும் வந்து நல்லா புளிஞ்சி எடுத்துக்கொள்கிறேன் ஒரு சைடில். இங்கே அதுக்கு கருப்பட்டி தேவை. 500 கிராம்ஸ் மாதிரி கருப்பட்டி. நாங்கள் கொஞ்சம் கூடையாகவே செய்கிறோம்ன்றதால 500 கிராம்ஸ்க்கும் கூட நான் நினைக்கிறேன் 750 கிராம்ஸ் மாதிரி இந்திக்கும். கருப்பட்டியும் நல்லா கிரேட் பண்ணி எடுத்து இதில் இந்த டிமுல்ல வந்து சேர்த்துக்கொள்ளணும். நீங்கள் கருப்பட்டி நிறைய போட்டிங்கன்னா சுகர் போட வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படியே நீங்கள் சுகர் சேர்க்குறீங்கன்னு சொன்னால் வந்து கருப்பட்டியை குறைச்சிட்டு சுகர் சேர்த்துக்கோங்க. எப்படியும் செய்ய இயலும். அந்த கருப்பட்டி செய்கிற வந்து அந்த ஒத்தன்டிக்கான ரெசிபி வந்து கருப்பட்டி வச்சு தான் செய்வாங்க. அதோட கலருமே நல்லா இருக்குமென்றதால கருப்பட்டி வச்சு தான் எங்களோட அம்மா எப்பயுமே செய்வாங்க. நார்மலாக எனக்கு வந்து இந்த ஃப்ரூட்ஸ் சம்மந்தமான ஜூஸஸ் எதுவுமே பிடிக்காது. ஆனால் எங்களோட வீட்டில் வந்து எங்களோட அம்மா தங்கச்சி எல்லாருமே நிறைய பேர் இது நல்ல விருப்பம். நோம்பு நாளைக்கு கட்டாயம் நிறைய வீடுகளில் இது செய்வாங்க. பார்த்திங்கன்னா இது நல்லா கருப்பட்டியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அதுக்கு பிறகு இதில் கோகோனட் மில்க் வந்து நல்லா திக்கானது ஒரு 2 கப் போல் சேர்த்துக்கொள்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது வந்து நல்லா பார்க்க போல் விளங்கும் எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குதுண்டு. ஜூஸ் நார்மலாக நாங்கள் ஜூஸ் குடிப்போம் தானே, நல்லா வாட்டரியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி. அதில் வந்து எங்கள் அம்மா வெனிலா எசன்ஸும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுவாங்க. வெனிலா எசன்ஸ் ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு ஸ்ட்ரெயினரால் வடிச்சிடணும். வடிச்சிட்டு வந்து இதை ஃப்ரீசரில் போட்டு வச்சுட்டாங்க ஒரு 2 ஹவர்ஸ் மாதிரி இருக்க போல். அப்போ வந்து கல்லாவது நல்லா கூலாகும். அப்போ ஐஸ் கட்டி சேர்க்க தேவையில்லை. ஐஸ் கட்டி சேர்த்தா வந்து தண்ணியாகும் தானே, அதனால தான். அதோடைய வந்து இஃப்தார் டைமும் வந்துட்டு இப்போ இந்த வீடியோ பார்த்து உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிக்குமென்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லான நிறைய ரெசிபீஸும் இதில் இருந்திருக்கும். கட்டாயம் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட வந்து நான் உங்களையும் நெக்ஸ்ட் சந்திக்கிறதுக்கு வரேன். உங்களுக்கு என்ன மாதிரி ரெசிபிஸ் வேணும், ஏதாவது ஒரு ரெசிபி ஓணுமா, இல்லாட்டி இஃப்தார் வீடியோஸ் ஓணுமா, சஹர் வீடியோஸ் ஓணுமா, எப்படின்னு சொல்கிறத வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீட்டில் சின்ன பிள்ளைகள் உங்களோட வீட்லேயும் நோன்பு திறக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு விருப்பமான ரெசிபிஸ் வந்து கட்டாயம் செஞ்சு கொடுங்க. பிள்ளைகள் இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக எங்களோட மார்க்க விஷயங்களை செய்வாங்க. இதே மாதிரி எல்லாருமே நல்லபடியாக நோன்பு பிடிக்கிறதுக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை தரணும்னு சொல்லி நான் துவா கேட்குறேன். பாய்.